ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்பிள் நிறுவனம் அவங்களுடைய புது ஒரு ஐஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஐஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரியில் தான் நம்மளுக்கு வந்து லான்ச் ஆனிச்சு. இந்த ஐஃபோன் இப்போ நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐஃபோன் பார்த்தோம் அப்படின்னா எஸ்சிக்கு பதிலாக இப்போ வந்து புதுசாக கொண்டு வந்திருக்க ஒரு ஃபோன் அப்படின்னு கூட சொல்கிற மாதிரி தான் இருக்கும். உண்மைக்குமே இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷனும் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஓகேயா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். ஏன்னா கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கும் அவங்க வந்து சொல்கிற விஷயத்துக்கும் இந்த ஃபோனை வாங்குறதுக்கு பதிலாக இதை விட கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன் ஒன்று வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அதுக்கு பிறகு இந்த ஃபோனை வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஆப்பிள் நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய 16 சீரிஸை நம்மளுக்கு லாஸ்ட் இயர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த 16 சீரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. பட் டிசைனில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் 15 சீரிஸில் இருக்க அதே டிசைனை 16 சீரிஸில் வந்து கொடுத்துட்டு ஆப்பிள் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் டிசைனில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, அதே ஃபோனை அப்படியே கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா 2025 பிப்ரவரியில் இப்போ ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா iPhone 16e அப்படின்னு வந்து ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு SC அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் வந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த SC வெர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஓல்டு வெர்ஷன் ஆகிருச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட சைஸ் தான். கிட்டத்தட்ட அந்த ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு iPhone 6 வந்து கையில் வச்சிருக்க மாதிரி தான் அந்த SC வந்து இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலுமே அதோட டிஸ்பிளே சைஸ்ல இருந்து நம்மளுக்கு ஃபோன் பார்க்கும்போது ரொம்பவுமே சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கு பிறகு இந்த 2025 அதை டோட்டலா சேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஆப்பிள் நிறுவனம் இந்த மாதிரி 16e அப்படின்னு ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த E ஃபோன்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா டிசைனை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட iPhone 5s இருந்து கொண்டு வந்துட்டு பின்னாடி டிசைனை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் iPhone 12 இருக்க டிசைனை அப்படியே கொண்டு வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இப்போ iPhone 16e அப்படிங்கிற ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. உண்மைக்குமே இது வந்து வர்த்தா அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷனை வந்து பார்த்துடலாம். இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்ச் ஓகே அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டாக பேசும்போது உங்களுக்கு வந்து இதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பெசிஃபிகேஷன் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ iPhone 16 கொடுத்துருக்க எல்லா ஸ்பெசிஃபிகேஷனையும் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த iPhone 16e வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்கும்போது அந்த ப்ரைஸ் ரேஞ்சோட இந்த ப்ரைஸ் ரேஞ்சை பார்க்கும்போது ப்ரைஸ் ரேஞ்ச் உண்மைக்குமே குறைவாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்காவில் இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது $599 வந்து லான்ச் ஆகுது. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா 1,70,000 75,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இது ஸ்ரீலங்காவுக்கு வரும்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வராது. ஸோ ஸ்ரீலங்காவுக்கு வரும்போது இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 2,50,000க்கும் அதிகமான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ 2,50,000க்கும் அதிகமான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் பார்க்கும்போது இந்த iPhone 16e விட நம்மளுக்கு வந்து அதை விட கொஞ்சம் ஓல்டான வெர்ஷனாக இருக்குது. iPhone 15 Pro Maxஐ வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வந்து iPhone 15 Pro Maxஐ வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபோனுக்கு போகிறத விட இந்த ஃபோனுக்கு போகிறதுல என்னதான் அப்படி பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிகேஷனை சொல்கிறேன், நீங்களே அதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ iPhone 16e அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டாக பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட கீழே பார்த்தோம் அப்படின்னா Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட்டாக ஆக்ஷன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. SCல பார்த்தோம் அப்படின்னா அலர்ட் ஸ்லைடர் இருந்துச்சு. பட் அதை அப்படியே டோட்டலாக தூக்கிட்டு 16e நம்மளுக்கு ஆக்ஷன் பட்டனை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே தெரியல. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு iPhone 12 டிசைனை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். டைனமிக் ஐலண்ட் வந்து இதில் இன்க்ளூட் ஆகாது. ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு நொச் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் கொஞ்சம் பெரிய நொச் ஒன்று இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கேமரா வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். இது 2-in-1 கேமரான்னு வேற சொல்கிறாங்க. பட் ஒரு கேமரா தான் இருக்கும். பின்னாடியும் முன்னாடியும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளாஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டைட்டானியம் இல்லை, நம்மளுக்கு வந்து அலுமினியம் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு கைக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு iPhone 12 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பின்னாடி பார்க்கும்போது ஒரு iPhone 11 டிசைன் இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே இல்லைன்னு பார்த்தோம் அப்படின்னா சைடில் இருக்க டிசைன் எல்லாமே ஒரு 5S டிசைன் மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பாக்ஸ் டைப்பில் வந்து ஃபோன் பார்க்குற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட iPhone 16 Pro Max டிசைனும் இந்த ஃபோனோட டிசைனும் ஓரளவு ரவுண்டில் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு கேமரா இன்க்ளூட் ஆகியிருக்கும். அதுதான் முக்கியமாக நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு எடுத்தோம்னா ஓரளவு பரவாயில்ல, ஒரு நல்ல லுக் அண்ட் டிசைன் வந்து ஒரு லோ ப்ரைஸில் பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும்.
iPhone 16e பார்த்தோம்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க டிஸ்பிளே 6.1 இன்ச் கொண்ட சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கலர்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் நம்மளுக்கு ஓரளவு கலர்ஸ் நல்லாவே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய ஃபோன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 6.1 இன்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தாராளமாக நீங்கள் வீடியோஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த டிஸ்பிளே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது அந்தளவு ஏமாற்றத்தை கொடுக்காத மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க சிப் செட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து A18 பயோனிக் சிப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே iPhone 16 சீரீஸில் இருக்க அதே சிப் செட் தான் நம்மளுக்கு வந்து அந்த iPhone 16eலையும் பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் iOS அப்படின்னு பார்த்தோம்னா 18.4 தான் நம்மளுக்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதனால இந்த ஃபோனில் வந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் ஹை கிராஃபிக்ஸில் வந்து இந்த கேம் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ A18 சிப் செட்டும் நம்மளுக்கு வந்து இந்த iOS 18ஐயும் வச்சு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம். கேமிங்காக இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவு நல்லாவே கேம் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இதோட பேஸ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 128 GB ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அப்படியே 256 GB 512 GB வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் கொடுத்துருக்க கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு கலர்ஸில் தான் ஃபோன் வந்து வருது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் நம்மளுக்கு வந்து ஃபோன் பார்க்குற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேக் கவர்ஸை யூஸ் பண்ணி இதில் கலரை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க சிப்செட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து iPhone 16 இருக்க பர்ஃபார்மன்ஸை வந்து இந்த iPhone 16eலேயே பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இப்படி சொன்னதுக்கு பிறகு இந்த ஃபோனில் முக்கியமாக அவங்க பேசின விஷயம் ஆப்பிள் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எந்த அளவு தூரம் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த iPhone 16 Pro Maxை வந்து நான் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதில் இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத நான் ஒரு 2 தடவையோ 3 தடவையோ தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம அதை பெருசாக யூஸ் பண்ண போகிறதும் இல்லை. அண்ட் இதில் கொடுத்துருக்க AI ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸில் ரேஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில இடங்கள் கொடுத்துருப்பாங்க. சில இடங்களில் நம்ம வந்து ஃபோட்டோஸ் இருக்க அந்த தேவையில்லாத ஆப்ஜெக்ட்டை வந்து ரிமூவ் பண்ணும்போது ஓரளவு நல்லாவே ரிமூவ் ஆகுது. பட் ஒரு சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸோட இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ண பார்க்கும்போது ஃபேஸே பார்க்க முடியாத அளவுக்கு ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் ஆகுது. ஏஐயில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த 16 Pro Maxலேயே நம்மளுக்கு வந்து இன்னுமே ஃபீச்சர்ஸ் வந்து மேலே வரதுக்கு நிறைய அப்கிரேட்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதே பார்த்தோம் அப்படின்னா இந்த 16eலையும் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத முக்கியமாக சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்க்காக இந்த ஃபோனை லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவையே இருந்திருக்காது. ஏன்னா நம்ம அந்த ஏஐ ஃபீச்சர்ஸை அந்த அளவு தூரம் பெருசாக யூஸ் பண்ண போகிறதும் இல்லை. பட் அதனால பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பெருசாக பேச போகிறது இல்லை. அதுக்கடுத்து இதில் முக்கியமாக பேசின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கேமரா தான். ஸோ 48 மெகா பிக்சல் வந்து நம்மளுக்கு ஃபியூஷன் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து 2-in-1 கேமராவாக தான். இதில் வந்து 2x உங்களுக்கு ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவு நீங்கள் வந்து வாங்குற இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த கேமரா வர்த்தாக வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். வீடியோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4K 60 FPS வரையும் வீடியோ வந்து ஷூட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கிள் கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவு இதில் ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் நல்லா கேப்சர் ஆகிறத வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இதில் கொடுத்துருக்க செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 12 மெகா பிக்சல் நம்மளுக்கு வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் வைடாக இருந்தாலும் நிறைய பேர் இருந்தாலும் அந்த செல்ஃபிஸை வந்து நல்லா கேப்சர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த எஸ்சி டிசைனை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணதுனால நம்மளுக்கு இதுலையுமே பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் ஐடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி அப்படின்னு வரும்போது இந்த ஃபேஸ் ஐடி வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். ஏன்னா ஐஃபோனில் நம்மளுக்கு முக்கியமாக செக்யூரிட்டிக்கு யூஸ் பண்ணுறதே ஃபேஸ் ஐடி மட்டும்தான். அதனால இந்த ஃபேஸ் ஐடி இதுலையுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் நம்மளுக்கு முக்கியமாக பேசின விஷயம் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி தான். இந்த பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஓல்டு வெர்ஷனாக இருக்க iPhone 11 and 12 இதோடலாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த iPhone 16eல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 26 hours வந்து வீடியோ பிளேபேக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீனையுமே நம்மளுக்கு அந்த அளவு யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு நாள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் ஹெவி யூஸராக இருக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்குள்ள கட்டாயம் இதில் வந்து மறுபடியும் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த Type-C போர்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு ஆண்ட்ராய்டில் நிறைய ஃபோன்ஸில் பார்த்துட்டோம். பட் இதை வந்து இது ஒரு கீ ஃபீச்சராக சொன்னாங்க. பட் அது வந்து அந்த அளவு பெரிய ஃபீச்சர்லாம் இல்லை. Type-C போர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதோடய பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் 5G ஃபோனாக தான் லான்ச் ஆகுது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து 5G சிம் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு நெனோ சிம் அதுக்கு பிறகு eSIM வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இதோட ஃபீச்சர்ஸ் கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ண எல்லா விஷயங்களும் இந்த அளவு விஷயங்கள் தான் வந்து நம்மளுக்கு அந்த இவெண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு பிறகு இந்த ஃபோன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இலங்கைக்கு வரும்போது ப்ரைஸ் ரேஞ்ச் நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி தான் ஒரு 3 லட்சம் ப்ரைஸ் ரேஞ்சை தொட்டுச்சு அப்படின்னா கட்டாயம் இதை விட iPhone 15 Pro Max வாங்குறது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லேயே நம்மளுக்கு வந்து பேட்டரி ஹெல்த் நல்லா இருக்கிறதோடைய ஃபோன்ஸ் வந்து பார்க்க கிடைக்குது. ஸோ இந்த iPhone 16e அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறத விட அதை விட நம்மளுக்கு ஒரு ப்ரோ வெர்ஷனுக்கு போகிறது உண்மைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோன் அப்படின்னு பார்த்தோன்னா யாருக்காக ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த SE சீரிஸ் யூஸ் பண்ண யூசர்ஸ்க்காகவும் ஒரு சின்ன ஐஃபோன் யூஸ் பண்ணணும். அண்ட் பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான்
இந்த ஐஃபோன் 16e வந்து லான்ச் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே இந்த 16e கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவு எந்த ஃபீச்சர்ஸும் இல்லை. ஐஃபோன் 16லேயே ஃபீச்சர்ஸ் இல்லைங்கிற போது இந்த 16e என்னடா ஃபீச்சர்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. பட் அதே மாதிரி தான் பெரிய ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு சொல்கிற அளவில் இல்லை. இதோட கம்பேர் பண்ணும்போது ஆப்பிள் நிறுவனம் இதை விட ஒரு நல்ல ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இந்த வருஷத்துக்கு இந்த ஐஃபோன் 16e அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் வந்து வந்துச்சு. அடுத்து பார்க்கலாம். ஒரு ஃபோன் லான்ச் ஆனதுக்கு பிறகு அதில் பேசிக் வேரியண்ட்டாக நம்மளுக்கு வந்து இந்த ஃபோன் பார்க்கலாம். இது பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரி லெவலில் ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஐஃபோன் 16e அப்படிங்கிறது வாங்குற மாதிரி இருக்கும். இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது இதை விட 15 Pro Maxக்கு உங்களுக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவு விஷயங்கள் தான். ஐஃபோன் 16e அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ லான்ச் ஆகியிருக்கு. ஸோ அதை வாங்குறது வந்து உண்மையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லைனா இதை விட ஒரு ஓல்டு வெர்ஷன் ஃபோனை வந்து வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு. ஸோ இன்னைக்கு பார்த்த வீடியோ இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ஐஃபோன் 16e பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.